ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது திங்க் வித் லாவண்யா ப்ரெசன்ஸ் ரீசெட்டிங் மை லைஃப் எபிசோட் 7 ரீசெட்டிங் மை ரிலேஷன்ஷிப்ஸ். இதை ஏன் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, ஏன்னா அதுக்கு இட் இஸ் சம்திங் வெரி வெரி தேவையான ஒரு விஷயம் இல்லை. நான் என்னோடய ஸ்டடி லைஃப்பை ரீசெட் பண்ணுறேன், என்னோட ரொட்டீனை ரீசெட் பண்ணுறேன் அப்படின்றப்ப இப்போது நம்ம வேணால் சொல்லலாம். இப்போ நானுமே சொல்லிப்பேன் தட் ஐ வாண்டட் டு பி இண்டிபெண்ட். எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும். லைக் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு செய்யணும். தட் இஸ் நாட் லைக் யாரையும் கேட்காம செய்யணும் அப்படி கிடையாது. லைக் நம்ம யோசித்து நம்ம பண்ணணும். ஒருத்தவங்கக்கிட்ட என்கிட்ட இல்லை இது தரீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம பொருட்களை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் எவ்வளோ தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஓகே, எண்ட் ஆஃப் த டே வி லிவ் வித் அ ஃபேமிலி. கரெக்டாக நம்ம ஒரு ஃபேமிலியாக இருப்போம். எனக்கு எதாவது தெரியலனா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அண்ட் நான் அவங்களுக்கு பண்ணுவேன். வி ஷேர் திங்ஸ், இப்படி தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இண்டிபெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை நாலேஜாக இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே நமக்கு தேவை தான். இவங்க இப்போது நம்ம ஒரு ரேப்பிடோ புக் பண்ணி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் நான் இண்டிபெண்ட்டாக இருப்பேன்னா நீங்களா ஓட்டிகிட்டு போக முடியாது. சம்படி அன்னோன் பர்சன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீங்கள் அதுக்கு பதிலாக மணியை கொடுக்குறீங்க. பட் அங்கேயும் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம். ஸோ என்னோட டிபெண்டன்சி அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இண்டிபெண்ட்டாக நம்மளால் இருக்க முடியும். பட் ஸ்டில் சில விஷயங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லைனா நம்மளை பார்த்துக்க ஒருத்தவங்க தேவையில்லை. அப்போயும் நான் இண்டிபெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சியை தான் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, அழகான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இதை தான் நான் ஒரு டிபெண்டன்சி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸையும் நம்ம ப்ராப்பராக ரீசெட் பண்ணணும் அப்படின்னு ரீசெட்டிங் மை லைஃப்பில் நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா இதுக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் அதை தான் நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம், யாருக்கு என்னோட எனர்ஜி தேவை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஐ டிசைடட் யாருக்கு நம்மளோட எனர்ஜி தேவை. இப்போது நான் நிறைய பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு, இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், நம்மளோட எனர்ஜி ஒருத்தவங்களுக்கு தேவையா? இப்போது யூ ஷுட் நாட் நம்ம நான் என்ன நினச்சேன்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிறது பிடிக்காதா இருக்கலாம், இல்லை நம்மளே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட போய் நம்மளோட எனர்ஜியை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதோ, இல்லை எப்படியும் நம்ம சொல்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறது, இல்லை நம்ம போய் பேசுகிறது அப்படிலாம் இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்மளோட எனர்ஜி நான் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்று சொல்கிறேன் அப்படின்றது தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அப்படி கிடையாது இது. பட் ஸ்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவோம், ஜாலியாக பேசுவோம், ஃபன் பண்ணுவோம், டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னோடய எனர்ஜி யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லை அப்படின்றத நான் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம பேசணும். இப்போ அவங்களுக்கு நம்மளோட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இட் மேபி இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் என்னோட நல்லா பேசுகிறாங்கன்னா அதில் நான் ஒரு 2-3 பேருக்கு என்கிட்ட பேச பிடிக்காதா இருக்கலாம். இல்லை இஃப் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், இல்லை அவங்களோட மூடு சரியில்லை அப்படின்னா போயிட்டு அவங்களோட கம்பல்ஷனாக பேசுகிறது, தட் இஸ் ஆல் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ யாருக்கு என்னோடய எனர்ஜியை தேவை அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். அண்ட் செகண்ட் விஷயம் எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப். இது எப்போ நான் ஸ்டாப் பண்ணேன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஐ திங்க் லைக் ஒரு 2026 மேபி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவங்களா, இதை நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு 2 பேர் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நல்லவன் 2 நல்லவன் இருக்கானா, இந்த நல்லவனுக்கு இந்த நல்லவன் நல்லவன் தான், இந்த நல்லவனுக்கு இந்த நல்லவன் தான். ஓகேவா? இப்போ இது புரியலனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருடனுக்கு கூட இருக்கிற திருடன் நல்லவன். ஆனால் திருடாமல் ஒருத்தன் நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன், நான் தப்பு நடந்தால் போய் அதை நான் கேட்பேன் அப்படின்னு இருந்தானா, இந்த திருடன் இருக்கால இவனுக்கு இவன் கெட்டவன் தான். ஸோ இப்போது நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட வேலை செய்கிறவங்க நல்லவங்க,
ஓகேவா? அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க நல்லவங்க, இல்லைனா இல்லை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போது நான் இங்கே வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா, இப்போ நான் ஒரு திருடன் இருக்கானா அவனுக்கு நான் நல்லவங்களா இருந்தாலும் நான் திருடி தான் ஆகணும். இப்போ ஒரு நேர்மையாக இருக்கிறவங்க கிட்ட நான் நேர்மையாக இருந்தால் தான் நான் நல்லவங்களாக இருக்க முடியும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் நான் நல்லவங்களாகவே இருக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா ஹவு இட் இஸ் பாசிபிள்? அது கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போவே நான் முடிவு பண்ண விஷயம், எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும், எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு என்னோடய லைஃப்பில் சில முக்கியமான பீப்புள் இருக்காங்க, கரெக்டாக? என்னோடய பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய சிப்ளிங்ஸ் இருக்காங்க, என்னோடய க்ளோசஸ்ட் சர்க்கிள்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி ஒரு பப்ளிக், ஓகேவா? அந்த மாதிரி நாட் தட் எவ்ரிபடி ஷுட் டேக் மீ இவன் ரொம்ப நல்லவா, அப்படி கிடையாது. இவன் வந்து ப்ராப்பர் டிசிப்ளின்டான ஒரு பொண்ணு, இவன் மரியாதை கொடுப்பா, இவன் ஹம்பிளாக இருப்பா அப்படின்றத வந்து ஐ மேக் ஷூர் தட் தே ஆல்வேஸ் அந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்றது தான். அப்போ தான் நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே இதை எனக்கு வந்து நான் அவங்களுக்கு என்னை பிடிக்கணும், இல்லை நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லணும். என் கூட இருக்கிறவங்க இருக்காங்களே, லெட் தெம் டெல், அவ்வளோதான். நம்ம பிடிச்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க லெட் தெம், அவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருங்க. நீங்கள் யாருக்கு பிடிச்சவங்களா இருக்கணும், நீங்கள் யார் கரெக்டாக இருக்கணுமோ அவங்களுக்கு இருந்தால் போதும். இந்த உலகம் வந்து ஒரு தடவை ஒன்று சொல்லும், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இங்கே இருக்க முடியாது. ஓகே, அண்ட் தென் கிளியர் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேர்ட் பாயிண்ட். இதுக்கும் நம்ம திங்க் வித் லாவண்யாவில் ஒரு வீடியோவே வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானும் என்னோடய அம்மாவே ஆர்கியூ பண்ணுறோன்னா நான் வந்து ஆக்சுவலி என் சைடில் சில வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நான் அப்போவே சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்க கோபமாக இருப்பாங்க, நான் பாட்டு போய் அதை சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் ஜாஸ்தி ஆகும். அண்ட் ஃபியூ இயர்ஸ் கழித்து நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். இதை வந்து என்ன சொல்கிறது, நிறைய திட்டு வாங்கி அடி வாங்கி அந்த மாதிரி லைக் ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து அவங்க கோபமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சைடில் என்னவாக இருந்தாலும் என்னோடய சைடில் என்னவாக இருந்தாலும் அமைதியாக இருப்பேன். அவங்க கோவப்படுறாங்களா எல்லாத்தையுமே கேட்டுப்பேன். ஒன்ஸ் அவங்க சார்ட் அவுட் ஆகிட்டாங்க, அவங்க கூல் ஆகிட்டாங்கன்னா நான் திரும்ப போயிட்டு ஏன் அப்படி என்னை கேட்டீங்க, ஏன் அப்படி என்னை பேசுனீங்க, இல்லை ஏன் இந்த விஷயத்துக்காக என்னை திட்டினீங்க, நான் ஆக்சுவலி சொல்ல வந்தது விஷயம் இதுதான், நீங்கள் இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் இதுக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்க, அதனால தான் எனக்கு கோவமாச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கிளியர் பண்ணிவிடுவேன். லைக் அதை வந்து ஒரு ஃபைட் ஆக்கக்கூடாது, பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் எந்த ஹார்ட் ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது, எனக்கும் எந்த ஹார்ட் ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ திஸ் கேவ் மீ அ வெரி பாசிட்டிவ் கான்ஃபிடென்ட் வே. இது வந்து நான் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அம்மா வில் ஆல்சோ டூ த சேம். அண்ட் இது அவங்கக்கிட்டேருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். இதனால வந்து என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சேவ் ஆகிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு நான்லாம் பேசக்கூடாது, இவங்களுக்கே இவங்க அப்படின்னா அப்போ நான் மட்டும் என்ன, அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தா நிறைய நான் குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை லூஸ் பண்ணியிருப்பேன். பட் இல்லை, நான் இதை தான் ட்ரை பண்ண சொல்ல அப்படின்னு வந்து அவங்க கோவெல்லாம் குறைஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறப்ப தேர் பி இன் அ பிளேஸ் டு லிசன் அண்ட் ஓகே இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ தாட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், செட்டிங் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். ஓகே, ரீசெட்டிங் மை ரிலேஷன்ஷிப்னாலே யாரோடையும் பேசக்கூடாது, எல்லாரையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, எல்லாரையும் கட் பண்ணிடணும், யார் கூடயும் பேசக்கூடாது. இட் டசன்ட் மீன் லைக் தட். செட்டிங் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னோட பேசிகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், நானும் பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், ஃபன்னாக இருப்பேன். பட் அது என்னோட மென்டல் பீஸ் இல்லைனா என்னோட பீஸை கெடுக்குது அப்படின்னா ஐ ஷுட் செட் சம் பவுண்ட்ரி. ஓகேவா? மேபி அவங்க சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஓகே இல்லை அப்படின்னா அப்போ நான் ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி, இங்கே வந்து நான் பேசாமல் இல்லை கிடையாது, பட் ஐ எம் கிரியேட்டிங் அ ஹெல்த்தி பவுண்ட்ரி ஸோ தட் அவங்களும் ஹர்ட் ஆக மாட்டாங்க. எனக்கு தேவையான விஷயங்களை நான் எடுத்துப்பேன், மீதி விஷயங்களை ஐ இக்னோர் இட், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் பேசுகிறாங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. பட் இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், நம்ம பேசலாம், இல்லைனா வந்து எனக்கு இப்போ ஃப்ரீ இல்லைப்பா, நான் கொஞ்சம் படிக்கணும், எக்ஸாம் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட. அந்த மாதிரி அவங்களையும் ஹர்ட் பண்ணாமல் நம்மளையும் ஹர்ட் ஆகாமல் ஒரு ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸ் ஸோ தட் உங்களோட மென்டல் பீஸ் வந்து அங்கே எங்கேயுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதுதான் நானும் நினச்சேன். ஸோ அதனால் ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து
லைக் யாருக்கு ஆக்சுவலி என்னோடய எனர்ஜி தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. அப்புறம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சது. அப்புறம் நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே நோ ஹார்ட் ஃபீலிங்ஸோட நிம்மதியாக தூங்குறது. அதுக்கப்புறம் ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸ் தேவையான இடங்களில் க்ரியேட் பண்ணுறது ஸோ தட் நம்மளோட மென்டல் பீஸ் எங்கேயும் பாதிக்கப்படாது. ஆன் த ஹோல் இந்த 4 பாயிண்ட்டையுமே சம்மரைஸ் பண்ணோன்னா ஒரே விஷயம் தான் சொல்லணும். நானாக இருக்க எங்கேயாவது தடை வந்தால் ஐ வில் நாட் பி ஓகே வித் தட். அந்த பர்சனோட பேசுகிறதுல எனக்கு ஓகே இல்லை அந்த ஃப்ரெண்டோட பேசுகிறதுல எனக்கு ஓகே இல்லை அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எனக்கு ஓகே இல்லை. வென் இட் மேக்ஸ் மீ நாட் ஃபீல் மை செல்ஃப். அதனால தான் இன்றைக்கும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஐ ஹாவ் அ வெரி லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா ஜாலியாக பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. எனக்கு பெஸ்டி அப்படின்னா அது ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் இன்றைக்கி வரைக்கும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணுவேன் என்னடா நமக்கு ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இல்லைன்னு. பட் என்னால் நான் இதுதான் ஓகேவா, என்ன நான் யாருக்காகவும் நான் மாற்றிக்க முடியாது. நான் வந்து ஜாலியாக பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன் அப்படின்னா இந்த விஷயத்த இவங்களுக்கு பிடிக்காதுன்னா என்னால் மாற்றிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ இஃப் யூ லைக் இட் ஓகே, நாங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லைனா ஃபைன், நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் எனக்கு பிடிக்க வேணாம். எண்ட் ஆஃப் த டே நானாக இருக்கிறதுல தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தட் இஸ் வாட் வில் கிவ் மீ த ஃபுல்ஃபில்மெண்ட். அதனால நானாக இருப்பதை நான் விரும்புகிறேன். ஸோ எஸ், that is all about resetting my relationships. Okay, fine. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது திங்க் வித் லாவண்யா ப்ரெசன்ஸ் ரீசெட்டிங் மை லைஃப் எபிசோட் 7 ரீசெட்டிங் மை ரிலேஷன்ஷிப்ஸ்.